ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஸ்கைநெட். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாக்கரில் வந்து பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதாவது நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் கொடுத்து பிளாக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம சாம்பிள் வந்து கிரியேட் பண்ண இதெல்லாம் நம்ம போகிறோம் உள்ளார. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜஸ் பார்க்க போகிறோம். பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் கேட்குறாங்க. நியூ பேஜில் போய் நியூ பேஜில் வந்து நான் வந்து இந்த சாம்பிள் தான் கொடுக்குறேன். மைன் நான் கொடுத்துட்டு என்னோடய வெப்சைட்டை வந்து லிங்க் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு வேல்டு RBM blogpost.in இருக்குதுங்களா, அதை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அதேமாதிரி கோஸ்ட் ரைடர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் blogpost.in இருக்குது, அதையும் காப்பி பண்ணிவிட்டு நான் பண்ணிடுறேன். உங்களுக்கு லிங்க் பற்றி அப்புறமேல நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லித்தரேன். லிங்க் எப்படி கொடுக்கணும், என்ன பண்ணணும், இதாவது எப்படி லிங்க் கொடுக்கணும் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி செட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் மை பிளாக்கர் வெப்சைட் நான் கொடுக்குறேன். மை பிளாக்கர் வெப்சைட் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். நான் பப்ளிஷ் கொடுத்துட்டேன். இது வந்து நம்மளோட பிளாக்கருக்குள்ளே போகிறோம். நம்மளோட பிளாக்கரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மை வெப்சைட்டுன்னு எங்கேயாவது வருதுங்களான்னு பாருங்கள். இல்லை, அதனால் நம்ம போய் மறுபடியும் பேஜஸில் போய் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா வியூன்னு இருக்குதுங்களா, வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும். வியூவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்த்தீங்கன்னா பிளாக்கர் வெப்சைட்னு இருக்குது பார்த்தீங்களா, வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம போய் பிளாக்கரில் போய் லே அவுட் கிளிக் பண்ணுங்கள். லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஹேட் ஏ கட்ஜெட் இருக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா HTMLன்னு இருக்கும், HTML ஜாவான்னு இருக்கும். HTML ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம், பட் நான் மை வெப்சைட் நான் இங்கே டைட்டில் கொடுக்குறேன். மை வெப்சைட் நான் டைட்டில் கொடுக்குறேன். வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கணும். இது வந்து காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த கெட்ஜெட்டில் போய் கிரியேட் லிங்க்னு வருதுங்களா, கிரியேட் பண்ணிக்கிங்க. அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாயிரும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். மை வெப்சைட்டு நீங்கள் வந்துடும். இப்போ நியூ பிளாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இங்கே வந்துருக்குன்னு பார்ப்போம். ஹோமில் கொடுத்து பார்ப்போம். இதுவும் வரல. சரி, நம்ம அந்த இடத்துல வந்து மை பிளாக்கர் வெப்சைட்னு கொடுத்துட்டு வெப்சைட் கொடுத்துட்டு
நம்ம இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆட் கஜெட்டில் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் லிங்க்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டிஸ்பிளே ஆகும். இங்கே சேவ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருங்க. நியூ பிளாக் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பாருங்கள் மை பிளாக்கர் வெப்சைட்டுன்னு வருதுங்களா? மை பிளாக்கர் வெப்சைட்னு வருது பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி கிளிக் பண்ணிக்கலாம் பாருங்கள். நம்ம கிரியேட் பண்ணது வந்துச்சு பார்த்தீங்களா? 100 upweld rbm blogpost.comனு வந்துடுதுங்களா? இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் பாருங்கள். பார்த்தீங்களா? நான் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்குது. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வெப்சைட்டுக்கு வந்திருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து எப்படி லிங்க் கொடுக்கறது என்று பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.